கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. ஹாய் மிஸ்டர் விக்ரன், குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். பரவாயில்லையே, நான் வச்சிருக்கிய மறந்துருப்பியல நினைச்சேன். எப்படி சார் மறக்க முடியும்? நீங்க இந்த ஸ்கூலுக்காக எவ்வளவு பண்ணிருக்கீங்க, உங்களை எப்படி மறக்க முடியும்? அவ்வளவு சீக்கிரத்துல மறந்துட முடியுமா என்ன? யார் இந்த பெரிய மனுஷி? என் மகதான் மேம். ஓ, உங்களுக்கு குழந்தை வேற இருக்கா? சொல்லவே இல்ல. எங்க அப்பாவுக்கு நான் இருக்கேன்னு இப்பதான் தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க அப்பா என்ன கண்டுபிடிச்சா தெரியுமா? என்னது, இப்பதான் கண்டுபிடிச்சாளா? என்ன சொல்றா பாப்பா? அது ஒண்ணும் இல்ல மேம், அது ஒரு சின்ன பிரச்சனை. சின்ன பிரச்சனை அடையாது, அது ஒரு பெரிய பிரச்சனை தான். அதை ஒரு நாள் சொல்றேன். சரி, அப்புறம் ஸ்கூல்ல எப்படி போய்க்கு இருக்கு? இப்ப எல்லாம் சரியா இருக்கா? எல்லாமே சரியா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்மூத்தா வாட்டில் போய்க்கு இருக்கு. அடிக்கடி டொனேஷன் பண்றதுக்கு சிலர் வருவாங்க போவாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கோம். அப்படியா? சரிங்க மேம். சரி, அப்புறம் என் மக இங்கதான் அட்மிஷன் போட வந்திருக்கேன். அதான். ஏ சார், நீங்க இந்த ஸ்கூலுக்காக என்னென்ன செஞ்சிருக்கீங்க? உங்க மகளுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்ல சொல்ல விட்டுட்டே வேடிக்கை பார்ப்போமா? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, தாராளமா அட்மிஷன் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க குட்டி பாப்பா கிட்ட கொஞ்சம் பேசணுமே, பேச்சுவார்த்தை நடத்தி ஆகணும். சரி, பேசுறேன். என் கூட பேசுவீங்களா? நீங்க பெரிய ஆள் தானே, என் கூட பேசுவீங்களா? ஏன் நாங்க பெரிய ஆளா இருந்தா உங்க கூட பேச மாட்டோமா? இந்த அளவுக்கு வாய் பேசுறவங்க கிட்ட நாங்க பேசதான் செய்வோம். நான் ரொம்ப வாய் பேச மாட்டேன், கொஞ்சமா தான் பேசுவேன். ஆமா, எங்க அப்பாட்ட வேணா கேளுங்க. வாயை குடுத்திய வாங்க முடியாது. அதே இப்படி பேசுறாங்களே. சரிங்க மேடம், உங்க பேர் என்ன? என் பேர் அப்பலமா சொல்லுறேன், ஃபர்ஸ்ட் உங்க பேர் சொல்லுங்க. ஓ, என் பேர் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணுமா? சரி சொல்லிடுவோம். என் பேர் மதுமிதா. ஓ, ஸ்வீட் நேம், சூப்பரா இருக்கு. உங்களை நான் மது மிஸ்னு கூப்பிடட்டுமா? தாராளமா கூப்பிடுங்க. சரி, உங்க பேர் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னோட பேரு அனன்யா. எல்லாரும் அண்ணுக்குட்டி அண்ணுக்குட்டின்னு கூப்பிடுவாங்க. ஆனா எனக்கு அண்ணுக்குட்டின்னு கூப்பிட்டா பிடிக்காது. அப்படியா? இது என்ன புதுசா இருக்கு? அப்ப எப்படி கூப்பிடுவாங்க? அப்படி எப்படி கூப்பிடணுமா? இப்படி பிடிக்காதுடா. பேர் அனன்யாங்கறியா? அப்ப மூணு பேர் சொல்லி கூப்பிடணுமா? இல்ல அண்ணுக்குட்டின்னு தான் கூப்பிடணும். எனக்கு பிடிக்காதுதான், ஆனா பிடிக்கும். பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். அது வந்து யார கூப்பிடணுமோ அவங்க கூப்பிட்டா பிடிக்கும். பிடிக்காதவங்க எல்லாம் பிடிக்காத மாதிரி கூப்பிட்டா எனக்கு அது பிடிக்காது. இப்போ எங்க அப்பா என்ன அண்ணுக்குட்டின்னு கூப்பிட்டா அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ணி எங்க அம்மா அண்ணுக்குட்டின்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது தெரியுமா? ஓ, அப்ப நீங்க அப்பா செல்லமா? இல்ல இல்ல, கொஞ்சம் அம்மா செல்லம், நிறைய அப்பா செல்லம். அம்மா என்ன சார் இப்படி வாய் பேசிக்கிருக்கு? என் சர்வீஸ்ல இப்படிலாம் யாரையும் பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட குழந்தைகளோட நானும் பார்க்கறேன், பேச எல்லாம் செய்றேன். ஆனா இப்படி யாரையும் பார்த்ததில்ல சார். இவன் வாய் பேசுவான்னு எங்களுக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் தெரியும். ஆக்சுவலா முன்ன பாப்பாவுக்கு பேச்சு வரல. இடையில ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம். ஆப்ரேஷன் பண்ணி தான் குரலை கொண்டு வந்தோம். பிறந்ததுலேருந்தே பேச்சு வராது. இப்பத்தே நல்லா பேசுறா, சிரிக்கிறா. நீங்க நினைக்கலாம், என்னடா குழந்தை இப்படி வளர்த்து வச்சிருக்காங்களேன்னு. இவ பேச முடியாத போது அவன் மனசுக்குள்ள என்னென்ன ஏக்கம் இருந்துச்சோ அதெல்லாம் வெளிப்படையா அவ பேசும்போது அதை நாங்க ரசிக்கிறோம். நல்லா இருக்கு. அதனால என்ன பேசினாலும் நாங்க அதை பெருசா எடுத்துக்கிற மாட்டோம். ரொம்ப திறமையான பிள்ளை. உனக்கு என்னடி ராஜாத்தி, என்ன பெத்தவளே, உனக்கு என்ன திறமை இல்ல? என் பிள்ளைகிட்ட ஊர்ல அத்தனை திறமையா இருக்கு. அப்ப போய் சொல்லாதப்பா, எனக்கு திறமையில இல்லப்பா, எனக்கு சாப்பிடதா தெரியும். அப்ப நீ ஏன் இப்படி பேசுன்னு எனக்கு தெரியும், நான் சொல்லிட்டா. அப்படியா? கண்டுபிடிச்சிட்டியா? எங்க சொல்லுங்க பாப்போம். எப்படியாவது இந்த வாயாடி என்ன ஸ்கூலுக்குள்ள தள்ளி ஊத்தணும். அதனால அந்த மிஸ் நீ கரெக்ட் பண்ற கரெக்ட்டா? என்னது மிஸ்ஸ கரெக்ட் பண்றனா? அடி ஆத்தி, இவங்க ஆத்தாளுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, இனி வகுந்து விடுவா. அப்ப இப்பவே போய் அம்மா கிட்ட சொல்லு. அம்மா அம்மா, அப்ப ஸ்கூல் மிஸ் பார்த்து பார்த்து சிரிக்கிறாத, பேச அப்படி சொல்லி குத்தவா? ஆத்தாடி, எனக்கு வெளியெல்லாம் எதிரி கிடையாது, வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு தெரியுறே. அப்படிலாம் கிடையாது. அப்பா அம்மாவை மட்டும்தான் விரும்புறேன், வேற யாரும் கிடையாது. அப்ப இந்த ஸ்கூல் வேணாம், நம்ம வேற ஸ்கூலுக்கு போலாம் வா. இந்த மிஸ் நல்லாவே இல்ல. என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும்? இல்ல, நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்கன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நான் இந்த ஸ்கூல்ல தான் படிப்பேன்னு சொன்னேன். எப்போதுமே இந்த ஸ்கூல்ல மட்டும் தான் படிப்பேன், அது உங்ககிட்ட மட்டும் தான் படிப்பேன் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்பா வேற ஸ்கூலுக்கு போலாம்னு சொன்னாங்க. அதனால அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸ்
ஓ ஏன்டா படிப்பீங்களா? சரி சரி, இம்பிட்டு வாய் பேசுற பிள்ளைய நான் பார்த்தது கிடையாது. ஆனாலும் எனக்கு உடனே பிடிச்சிருக்கு. சரி, இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டுருவோமா பாப்பாக்கு? போடலாம் போடலாம். இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாங்களா? இல்ல உங்கள மாதிரி தான் இப்படி நூடுல்ஸ் மட்டும் வச்சிருப்பாங்களா? ஒரு குட்டி அப்படி பேசக்கூடாது. ஏப்பா பேசக்கூடாது? டவுட் கேட்டா தப்பா? அதெல்லாம் டவுட் நிறைய வரப்ப இப்படிதான் பேசணும். நீ அமைதியா இரு, உனக்கு ஒண்ணுமே தெரியல. நீ சின்ன பையன், அமைதியா இருப்பா. எனக்கு தான் எல்லாம் தெரியும். ஓ, எங்க மட்டும் நூடுல்ஸ் மண்ட மாதிரி இருக்கா? சரி சரி, அதெல்லாம் எல்லா டைப்லயும் ஆள் இருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட் வேணா நான் புடிச்சு தரேன். இல்ல இல்ல, எனக்கே புடிச்சுக்க தெரியும். யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க நான் பார்த்து பழகிக்குவேன், எனக்கு தெரியும். பாறா, இவ்வளவு வாய் பேசுறது பத்தாது, அத படிப்பையும் காட்டணும். படிப்பீங்களா? படிப்பனே. எங்க என்கிட்ட ஏதாவது கேள்வி கேளுங்க, நான் சொல்லுவேன் பாத்துக்கங்க. அப்படியா? கேள்வி கேட்ட சொல்லுவீங்களா? ஏபிசிடி எத்தனை எழுத்து சொல்லுங்க பாப்பா. அப்ப எத்தனை எழுத்து பா சொல்லு? 26. 32 அம்மா, எங்க அப்பா சொல்ல சொன்னாங்க. 32? உங்க அப்பா சொல்லி கொடுத்துக்க மாட்டாங்க. நீயா சொல்ற? குறும்புக்கார பிள்ளை, இன்னும் சேட்டு பேசுற நீ. வாய் இருக்கவங்க எல்லாரும் பேசதானே செய்வாங்க. அதெல்லாம் நான் பேசுவேன். என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, சரியா மிஸ்? மது மிஸ், நம்ம ரெண்டு பேரும் இனிமே ஃப்ரெண்ட்ஸ். என்ன? சீக்கிரமா அனு பாப்பாக்கு அட்மிஷன் போட்டுங்க. என் தங்கம் போட்டுருவோம். சார், நான் சீரியஸாவே சொல்றேன். என்னடா பிள்ளை பேசு அப்படிங்கிறதுக்காக பேசுறேன்னு நினைக்காதீங்க. நான் எத்தனையோ பிள்ளைகளை பார்த்துருக்கேன். நேரமும் பார்ப்பேன், பேசுவேன், அப்போ எல்லாம் செய்வேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்தது கிடையாது. இந்த வயசுல இப்படி துருத்துருண்டு. சரி, கண்டிப்பா அட்மிஷன் போட்டுக்கிறேன். என்ன சார்? இவளுக்கு இந்த ஸ்கூல் தான் சரியா வரும்ட்டு இங்கதான் கூட்டு வந்தேன். வேற எந்த ஸ்கூல்லையும் சேர்க்க மாட்டாங்க இவ பேசுற வாய்க்கு. அதனாலவே ஓ, அப்ப நீ பிளான் பண்ணி தான் கூட்டி வந்திருக்க. இதுடி உன்னை அம்மா கிட்ட நான் போட்டு தரேன், போட்டு தரேன். நான் அனுமே இல்ல, கண்டிப்பா உன்னை போட்டு தரேன். இரு. போட்டு தந்துருவீங்களா? அதையும் பாத்துருவோமே. அந்த மாதிரியே பேசாதேன்னு உங்கூட டூட்டுவ டூட்டா உடிக்கவே ஐஸ்கிரீம் வாங்கி தருது. அதுல எங்க சித்தப்பா எனக்கு வாங்கி தருவாங்க. நீ போ, உங்கூட மது மிஸ், அட்மிஷன் போட்டுக்கோங்க அனு பாப்பாக்கு. சரி தங்கம், டா இப்போ போய் ஒரு அக்காவை போய் ஃபார்ம் எடுத்து வர சொல்றேன். இப்போ அட்மிஷன் போட்டு ஃபில் பண்ணிடுவோம். லீவ் முடிஞ்ச உடனே பிள்ளை ஸ்கூல்ல எடுத்துருவோம். ஏன் லீவ் டைம்ல எல்லாம் ஸ்கூல் வைக்க மாட்டீங்களா? லீவ் டைம்ல வச்சா நல்லா இருக்குமா? லீவ் எடுத்துக்கங்க, அதுக்கு அப்புறம் வாங்க. அப்ப சரி. வானம் தாலாட்ட மேகம் நீராட்ட வளரும் வெள்ளி நிலவே வாழ்வில் நீ காணும் சுகங்கள் நூறாக வேண்டும் தங்கச் சிலையே. சரிங்க சார், நீ வெளியே காத்துக்கிறங்க. சத்த நேரத்தில் அட்மிஷன் ஃபார்ம் கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிட்டு பாப்பாக்கு அட்மிஷன் போட்டுக்கலாம். சரிங்கம்மா. அப்பா வெளிய ஒரு ஐஸ்கிரீம் பாத்துப்பா, இங்கேயே வாங்கி கொடு. நீ என் கூட டூன்னு சொன்ன, இப்ப என்ன ஐஸ்கிரீம்? ஐஸ்கிரீம் சாப்பிட்ற வரைக்கும் பாலா, அதுக்கப்புறம் டூ, சரியா? தாயின் மடி சேரும் கண்டு போல நாளும் வளர்வாய் என் மார்பிலே சேயும் முகம் பார்க்க துன்பம் தீரும் காலம் கனியாகும் தேவியே. இரு கிளி போல் பேசும் பேச்சு என்னை மறந்தேன் நானம்மா. தாமரை, வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. அம்மா, நல்லா இருக்கியா? பாட்டி, அம்மு, நல்லா இருக்கியா? எனக்கு என்ன, நல்லாத்தே இருக்கேன். எப்படா இப்பெல்லாம் நடக்க முடியாது பார்த்துக்க இருந்தேன். ஐயோ, ஒரே சந்தோஷமா இருக்கேன். என்ன மாம்சே இப்படி நிக்கிறியா? ஒன்றும் இல்லை. வா தாமரை, நல்லா இருக்கியா? அப்பா, என்னையும் அப்பா கேட்டி நல்லா இருக்கியாண்டு? ஆமா, உனத்தையும் கேட்டேன். நீ தானே தாமரை? நீ தானே என் மக? அதையும் கேட்டேன். இங்க வாரு தாமரை, எம்பிட்டு கோவம் என்ன இருந்தாலும் நீ தான் என் மக. அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல அப்படி செஞ்சுட்டு வந்துட்டேன். அதுக்காக நீ மகள் 2,000 என்ன? இங்க வார வரைக்குமே பயந்துட்டே அப்பா வந்தேன். அம்மா சொன்னாங்க நீங்க தான் விருந்து காலச்சியண்டு. ஆனா பேச மாட்டாரு. அம்பிடுத்தேன் ஒரு ஓரமா சாப்பிட்டுட்டு விருந்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடணும்னு நினைச்சேன். ஆனா பேசுவேன்னு நினைக்கலப்பா. அப்பா என்னை மன்னிச்சுக்கிறேங்கப்பா. கழுத, மன்னிக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ன தப்பு செஞ்சுட்ட? தப்பு ஏன் மேலதே. உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருந்துருக்கணும். தப்பு செஞ்சுவிட்டேன், அதனால நீயும் வாழ்க்கை அமைச்சுக்கிட்ட. அதுல கோபப்பட்டு விட்டேன், அம்பிடுதே. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக இல்லப்பா, ஆரம்பத்துல இருந்தே நீங்களே எனக்கு எல்லாமே.
உங்க எல்லாத்தையும் விட்டுவிட்டு என் வாழ்க்கையை தேடி புறம்பட்டு போனேன். ஆனா அங்க நல்லாதாப்பா இருக்கேன். சந்தோஷமா தான் என்னைய பாத்துக்கிறாங்க. இதோ நிக்கிறாரு உங்க மாப்பிள்ள. இவரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இதை சொல்லி கொடுக்கணும்ட்டு இல்லை. நீ நல்லா பாத்துக்கிறாங்க. எனக்குள்ள இருந்த ஒரே வருத்தம், நீ ஏன் ஏத்துக்கறல. ஒரே ஊருக்குள்ள இருந்தோம், அம்மாவை பார்க்க முடியல, திருட்டுத்தனமா பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இனி அப்படி பார்க்க வேணாம் இல்லப்பா. என் அப்பா வீடு அம்மா வீடு உரிமையா வரலாம் இல்லப்பா. எனக்கு அது அழுதுக்கு இருக்க நல்ல காரியத்துக்கு அழுதுக்கு இருக்க. ஏய் ஆரத்தி ஏறி வீட்டுக்குள்ள கூட்டு வா. தாமரை, அதெல்லாம் நீ எதுக்காக அழுக வேண்டாம். என்ன, இனிமே நீ திட்டுத்தனமாலாம் ஒன்றும் பார்க்க தேவையில்ல. உன் அப்பா வீடு உன் அம்மா வீடு, தாராளமா வா. என்ன செய்ய போறாங்க? ஏன் மாப்பிள்ள ஒரு ஓரமா நிக்கிறிய? இல்ல தாமரை பேசிக்கிருக்கா. அதான் என்ன மாமா பயந்துக்கிறீங்க? அவ கிடக்குறா, இருங்க ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டு போறேன். அதான் பொறுத்து வேற ஆராத்தி எடு, உள்ள கூட்டு போக. இதோ எடுக்கிறப்பா. சரி உள்ள வாங்க. வெளி என்ன நினைச்சுட்டு இருக்க நீ? ஊர் வளர்த்த தப்பா பேச மாட்டேங்களா? என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுக்குள்ள? இதுக்காக அன்னைக்கு வேற படம் தலை பண்ணிட்டு வந்த நீ இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் ஜோலியை பத்தி பேசாம இருமா. நான் எதையும் பிளான் பண்ணாம செய்வேன் நீ நினைச்சுக்கிறியா? வாயை பொத்து. எப்படியாவது ஒரு விஷயத்தை நடத்தி போறணும். அதுக்கு இந்த நாடகம் நடிச்சா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ வா. எனக்கு அந்த பயகூட அவளை வச்சு பார்க்கும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது எப்படி வகுரெல்லாம் எரியுது. என் பேருக்கு கட்டி வைக்க முடியலையேன்ட்டு. யாரு கல்யாணங்கிறது ஆண்டி முடிச்சு போறது, அவனுக்கு அவனே தலையெழுத்து எழுதி வச்சிருக்கா. அதனால அங்க போய்கிட்டா. ஆனா இதை நாம யூஸ் பண்ணிக்கிறணும். அப்படிதான் இவன் வேலையை பார்த்துட்டு பேசாம இரு. என்ன செய்யணும் எனக்கு தெரியும். உள்ளவா அடுத்த நாடகத்தை நடிக்க வேணாம். என்னமோ செய்ய வந்து தொலை. ஐயோ அம்மா, எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? திரும்ப இந்த ரூம்லாம் வருவேனான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பாத்தியா, ச்சே நீ வந்தது ரொம்ப கஷ்டமா இருக்குல. இவ்ளோ இப்படி நானே இந்த ரூம்குள்ள இருந்தேன் தெரியுமா? ரொம்ப பேசிக்கிறது. அமிர்தே பத்திக்க பாத்தியம்மா இவளுக்கு சேட்டியா? உங்க 2 பேரும் சண்டை, ஓயாத சண்டை. என்னத்த சொல்ல? என்னமோ தாமரை, எப்படியும் உங்க அப்பா மனசு மாறிடுச்சு. எனக்கு இப்போதே நிம்மதியா இருக்கு. நீ எப்போதும் போல நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரி இருந்தாவே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னை மறைஞ்சு ஏதோ தீவிரவாதியா பாக்குற மாதிரி உன்னை பாத்துக்கிறது அம்மாவுக்கு அம்பிட்டு வருத்தமா இருந்துச்சு. இப்போ மனசுக்கு நிம்மதியா இருக்கு. மா, என்னைக்கா இருந்தாலும் அப்பா ஏத்துக்கிறவாருண்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுமா. அந்த நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது. இன்னைக்கு வீண் போகும் விடலை பாத்தியா? அம்பிடுதே. சரி மாப்பிள்ள, ஏன் ஒரு ஓரமா நிக்கிறிய? என்னாச்சு? ஒன்னும் இல்லத்த, நீங்க பேசிக்கிருக்கீல, அதே இடையில பேச வேணாம்டு. அட என்ன மாம்சே, என்ன காலத்துல இருக்கிய? ஆளப்பரே உங்க வீட்டுக்கு வந்தா மட்டும் நல்லா பேசுறியே. அக்கா கூட பேச கூட வைக்க கூடாதுன்னு இப்ப என்ன ஒரு மாதிரி பொட்டி போட்டு பம்பறியலே? மாமியார் வீடுடா, அப்பெல்லாம் பார்க்க கூடாது. மாமியார் வீட்ல இருந்து மாப்பிள்ளை கிட்ட காட்டணும். என்ன நினைச்சுக்கிறிய? இல்லனா மட்டும் உங்க மாமாக்கு எதுவுமே பண்ண தெரியாது. உங்க அக்காக்கு இங்க வந்ததுல இருந்து வாய் ஓவரா இருக்கு. என்ன குழந்தையா? ஆமா மாம்சே, வாள் கொஞ்சம் அதிகமா வளர்ந்த மாதிரி இருக்கு. பேசாம ஊட்டி சொல்லுங்க, வெட்டி புடி. ஆமாமா, வெட்டி புடிச்சு மறு வேலைய பாப்பிய. ஏன் மாப்பிள்ள வேலையை நிக்கிறிய? பக்கத்துல வாங்க. இல்ல அதுக்காக கிடையாது. எத்தனையோ போது அந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல. இப்ப மருமகனா அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கவும் ஒரு மாதிரி படப்படண்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, எல்லாம் இப்படி சீக்கிரமா நடந்துருச்சுங்க ஒரு பயமும் இருக்கு. இதுக்கு பின்னாடி வேற எதுவும் இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன். நீங்க தாமரை அங்க வந்து கஷ்டப்படுது அப்படிலாம் நீங்க நினைக்க வேணாம். என்னை நம்பி வந்துருச்சு. ஆரம்பத்துல நான் புடிமானம் கொடுக்கலதே. இந்த அம்மு கூட கூட்டு போய் கோயில கல்யாணம் பண்ணி வைக்கிற நிலைமைக்கு கூட போச்சு. அன்னைக்கெல்லாம் புடிமானமே இல்லாம இருந்துட்டியான். இன்னைக்கு பிள்ளைய நல்லா வச்சு பாத்துக்கிறானா? அப்படிலாம் நீங்க எதுவும் நினைக்க தேவையில்ல. நீங்க எந்த அளவுக்கு பாத்துக்கிறீங்க என்னன்னுலாம் எனக்கு தெரியல. இது வரைக்கும் நீங்க எப்படி பாத்துக்கிட்டீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. உங்க அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அவளை பாத்துக்கிறேன். மாப்பிள்ள, இது நீங்க சொல்லிதான் தெரியணுமா? தாமரை கழுத்துல கிடக்கிற தாலியை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க அவளை எந்த அளவுக்கு பாத்துக்கிறீங்கன்னு. நீங்க பாத்துக்கலன்றதை தாண்டி உங்க குடும்பத்துல அவன் நல்லா வாழ்வான்ட்டு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு தான் அவள் வாக்கப்பட்டு போயிருக்கா. அதனால நாங்களும் எதுவுமே நினைக்க மாட்டோம். நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நீங்க எப்பயும் போலே இருங்க. மாப்பிள்ளை கௌரவத்தை என்னைக்குமே விட்டு கொடுக்காதீங்க. கொஞ்ச நாள் கோவத்துல இருந்தார், இப்பதான் எல்லாம் சரியா போச்சுல. நீ கவலைப்படாதீங்க. அம்மா, அவருக்கு பயம்லாம் கிடையாது. ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்களா? டிஸ்டன்ஸ் அத்தா அப்படிலாம் கிடையாது. அவ என்னமோ பேசிக்கிருக்கா. அவளுக்கு வாயுதே வேற என்ன. சரி வாங்க சாப்பிட. எதுக்கு இங்க வந்து நினைக்கிறீங்க? வாங்க, எல்லாம் சாப்பாடு எடுத்து வச்சாச்சு. பாருங்க மாம்சே, நீங்க வந்து சாப்பிட்ற வரைக்கும் நாங்களாம் சாப்பாடை தொடக்கூடாதுன்னு எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காங்க தெரியுமா? வந்து ஒரு வெட்டு வெட்டுங்க, பிறகு நாங்க திங்க முடியும். ஏன் உனக்கு என்ன
கை கால் இல்லையா போட்டு திங்க வேண்டியதானே? ஆளை பாரு, நாங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவியோ? ஏத்த சாப்பாடு கொடுக்க வேண்டியதானே, ஏன் நாங்க வரைக்கும் வெயிட் பண்ணச்சிய? அப்படி இல்லை மாப்பிள்ள, உங்கள் மாமனார்தே யாரும் சாப்பிடக்கூடாது, என் மருமகனையும் மகளும் வந்து சாப்பிட்டு அதுக்கு பிறகு எல்லாரும் சாப்பிடுவோம், சேர்ந்து சாப்பிடுவோம் சொல்லிட்டாங்க. அதுக்காக பிள்ளைய பட்டினி போடுவீங்களா? சரி வா, நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். அதெல்லாம் காலையில சாப்பாடு கொடுத்தாச்சு, மதிய சாப்பாடு தான் வந்திருக்கிய, செத்த கழிச்சுதான் சாப்பிடுவோம், அவளுக்கு என்ன? சரி வாங்க, சட்டு பண்ணி கை கால கழுவுங்க, வேற சாப்பாடு எடுத்துக்கிறேன், சாப்பிட்டு பிறகு உட்காந்து பொறுமையா பேசுவோம். சரிங்க. இந்த பாத்ரூம். ஏன் மாம்ஸ் 2 பேரும் வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா வந்த மாதிரி கேள்விப்பட்டே பாத்ரூம் எங்க இருக்குன்னு தெரியாதோ? ஆமா, வர பாத்ரூம் எங்க இருக்கு ஏது இருக்குன்னு பாத்துட்டு போக வராரு. ஆளை பாரு, 2 வட்டம் வந்தாரு, வீட்டுக்குள்ள ஒண்ணும் வரல. ஓஹோ, அப்படி இப்படி ரைட் எடுத்தீங்கன்னா உள்ள இருக்கு மாம்சே. சரி நான் வரேன், தாமரை பேசிக்கிட்டு வரேன். சரிங்க மாமா. தாமரை, உன்னை இப்படி பார்க்கறதுக்கு அம்மாவுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதை விட உன் கடத்தில் கிடக்கிற தாலியை பார்க்கும்போது அம்மாவுக்கு என்ன சொல்கிறேன்டே தெரில. மாமாவுக்கு வாங்கி கொடுத்தாரு. அந்த வீட்டுக்கு போன புதுசுல கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு 2வது மருமகளா இருக்காங்கல்ல, கதிர் மாமாவோட பொண்டாட்டி, அந்த அக்கா என்னையே ஒரு மாதிரி பேசினாங்க. இவருக்கு கோவம் வந்துச்சு, 2 திட்டினாரு, சண்டைக்கும் போனாரு. சண்டை போட விடலை, இது குடும்ப பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அமைதியாக இருக்க சொன்னேன். அந்த வைராக்கியத்திலேயே சம்பாரிச்சு எல்லாருக்கும் முன்னாடி வாங்கி கடத்தில் போட்டு விட்டாருமா, தாலியும் தாலி செயினும். நியாயப்படி பார்த்தா இது நாங்களே உனக்கு வாங்கி போடணும், ஆனால் எங்களால் முடியலை, சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு. அந்த சமயத்தில் வேற ஒன்றும் கிடையாது. இப்போ உங்கள் அப்பாட்ட சொன்னாரு எல்லாத்தையும் செஞ்சு போடுவார். இல்லைம்மா, அப்பா எனக்கு எதுவும் செய்ய வேணாம், எனக்கு எல்லாத்தையும் புருஷன் பார்த்துக்கிடுவார். அவர் சொல்லிக்கையும் கூட்டு வந்தார், உங்கள் அப்பா அதை செய்கிறாரு இதை செய்கிறாருலாம் எதையும் நீ வாங்கியிருக்க வேணாம், என்னை நம்பி என் வீட்டுக்கு வந்துட்டே நீ தான் எனக்கு எல்லாம், நான் தான் உனக்கு எல்லாம், இனிமேல் நீ அங்கேருந்து எதையும் வாங்கக்கூடாது, உன்னோட ஆசை உன் அப்பா அம்மாவை நீ பார்த்துக்கிறனா, அவங்க இந்த ஊருக்குள்ள இருக்காங்க, நீ போய் அவங்கள முறைப்படி எல்லா விஷயமும் வச்சு பார்த்துக்கிறேன்னு உன்னை நான் கூட்டு போகிறேன்னு சொல்லி தான் அவர் கூட்டு வந்தார். மற்றபடி உங்ககிட்ட எதையும் எதிர்பார்த்துலாம் அவர் வரலம்மா. ஓ, புருஷனை விட்டு கொடுக்காம பேசுறியா? என்ன 3 மாசம் இருக்குமா இந்த வீட்டை விட்டு போய்? அதுக்குள்ள இந்த அளவுக்கு மாறிட்ட, குடும்ப பெண்ண மாறிட்டீனா, குடும்ப இஸ்திரி மூஞ்சில குத்தி போடுவேன். எனக்கு என்ன ஆளை பாரு. அவ கிடக்குறா, எனக்கு தெரியாதா மாப்பிள்ளையை பற்றி? அதை விட உன் மாமா குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாதா? அந்த குடும்பத்துக்கு நீ வாழ போகணுன்ற சாமிக்கு நேர்ந்துக்கிட்டேன், அதே மாதிரி நடந்துருச்சு. என்ன, எனக்கு சந்தோஷமா இருக்கு தாமரை, நீ இதே மாதிரி எப்போதுமே அந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கணும். என் சந்தோஷத்துக்கு என்னமா குறைச்சலு? நான் சந்தோஷமா தான் இருக்கேன், என்னை அவர் நல்லா வச்சு பார்த்துக்கிறாருமா. இந்த ஒரு வார்த்தை போதும் தாமரை, அப்புறம் இரு. ஏய் தாரி, என்னம்மா? நீ போய் மாமா வந்துட்டான்னா உட்கார வை, இலைய போட்டு உட்கார வை, நான் வரேன். என்ன பேச போறியா? ஆத்தாளு மகளா, அதெல்லாம் எனக்கு முன்னாடி தான் பேசுறியா? நீ சின்ன பிள்ளை, உனக்கு என்ன தெரியும்? போ போய் சூத்த எடுத்து வை, போ, அப்பதான் கூட எடுத்து வையே. அப்ப என்னை விட்டு எதை பேச போறிய? என்னன்னு சொல்லு. இவ யாரு? இவ புரிஞ்சுக்காம பேசிக்கிருக்கா? ஏமா, இருந்துட்டு போகட்டுமா? என்ன பேச போற? அதெல்லாம் சின்ன பிள்ளைக்கு முன்னாடி பேசக்கூடாது. நீ என்ன பேச போறேன்னு எனக்கு தெரிஞ்சு வச்சே, நான் இங்க கூட நிப்பே, நீ பேசு. அடங்க மாட்டா. சரி, அவ கிடக்குறா, அப்புறம் நாங்கள் ஏற்றுக்காம இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி எதுவும் தள்ளிலாம் போடல. எனக்கு தெரியும் நீ இப்படி ஒரு கேள்வி கேட்பேன்டு. அப்படிலாம் எதுவும் கிடையாது. சொல்லப்போனால் 2 மாதம் வரைக்கும் நாங்கள் 2 பேர் தள்ளி தள்ளி இருந்தோம். அதுக்கு பிறகு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டோம், வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டோம்மா. அப்போ சீக்கிரமே என்னை சித்தியாக்க போறேன்னு சொல்லு. ஆமாம், ஆசை பாரு, அதெல்லாம் பொறுமையாகவே நடக்கட்டும், கடவுள் எனக்கு கொடுக்குறாரு கொடுக்கட்டும். நல்ல வேலை, இந்த விஷயத்தில் நீ எதுவும் செய்யலையே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். 2 பேரும் சந்தோஷமா இருந்தால் போதும். சரி வா, சாப்பிட போவோம். வாரேம்மா, போ. அவரு ஒரு மாதிரி சங்கடப்படுவாரு, நீ போய் சாப்பாடு எடுத்து வை, நான் வரேன். வேறசாவா? சரிம்மா. தாமரை, என்ன ஆச்சுற? ஐயோ, உன்னை இப்படி பார்க்கும்போது எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? முன்னால மறைஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன், இனி நீ பார்த்துக்கலாம்ல. பாரு, கல்யாணம் ஆகும், ஆளுக்கு பொறுப்புலாம் வந்துருச்சு. இப்படிதான் கல்யாணம் பொறுப்புலாம் வரணுமா? என்னோட நிலைமைக்கு வா, உனக்கு விஷயம் என்னண்டு புரியும். ஓ, உங்க நிலைமைக்கு வந்தாதே உங்க விஷயம் என்னட்டு எங்களுக்கு புரியுமோ இல்லைன்னா புரியாது, அப்படித்தானே? வயசுக்கு தகுந்தாப்புல பேசுறியாப்ல நீ. ஆளை பாரு, வா, உன் மாமா சங்கடப்படுவாரு, போய் சாப்பிட்டு வருவோம். கொஞ்ச நேரம் இரு, இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்க, எனக்கு ஆசை இருக்கும்ல. அங்கேயும் புருஷன் சாப்பிட உட்காந்துருப்பாரு, அவருக்கு சோத்த போடணும், சங்கடப்படுவாரு. அதெல்லாம் ஒன்னும் சங்கடம் பட மாட்டார். நீ செத்துற இரு, நம்ம பேசிட்டு போவான். சொன்னா கேட்க மாட்டேன், அடங்கா பிராதிப்பில நீ. என்னையா மருது மருதுன்னு சொல்லக்கூடாது மாப்பிள்ள. இனிமே நீங்க எனக்கு மாப்பிள்ள தானே, அதனால மாமனார் மாப்பிள்ளைக்கான மரியாதை கொடுக்கணும்ல, அதையும் கொடுத்துருக்கேன். ஐயா இங்க பாருங்க, எதுக்கு ஐயாங்கிறியா? நான் மாப்பிள்ளைன்னு சொல்றேன்ல உரிமையா, அப்ப நீங்களும் மாமான்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் ஐயாங்கிறியா? ஐயாலாம் வேண்டாம். நன்றி மாமா, மாமாண்டு கூப்பிடுறதுக்கு உரிமை கொடுத்ததுக்கு. யாருங்க, அன்னைக்கு நடந்தது நடந்து போச்சு. என்ன, தாமரையும் வீட்டை விட்டு வந்திருக்க கூடாது, அந்த சமயத்துல நானும் அப்படி பேசியிருந்திருக்க கூடாது. ஏதோ ஒரு கோவத்துல அருவாலாம் தூக்கிட்டு வந்து ஒரு மாதிரி சங்கடமா போச்சு. திரும்ப மோதிரம் முடிக்கிறதுக்கு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க தாமரையோட மன விருப்பத்துக்காகவே
இப்படி தூரம் உங்க வீடு வாசப்படி ஏறி வந்திருக்கேன். அன்னைக்கு சொன்னேன் உங்க வீட்டு வாசப்படி நான் ஏறி வர மாட்டேன்னு. ஆனா என் பொண்டாட்டிக்காக இறங்கி போறல தப்பு இல்லைன்னு தோணுச்சு, அதனால வந்துட்டேன். அதனால அன்னைக்கு நடந்தது எதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தாமரையை காயப்படுத்த வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன். தாமரையோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவள் சந்தோஷப்பட்டா, அவள் ஆசைப்பட்டான்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவளை இங்க இப்படி பிரச்சனைக்கு அப்புறம் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லையப்பா, நல்ல புருஷனாவே இருக்க, நான் எதுவும் சொல்லல. சந்தோஷமா இருந்தா சரினே, நான் என்ன சொல்ல போறேன். சரி, அப்புறம்டா சொல்லுங்க. சமாதானம் போயிடுவோன்னு சொல்லிட்டோம்ல, வேற என்ன, எந்த கோவத்தையும் நான் காட்ட மாட்டேன். மாமான்ற உரிமையில நான் உங்ககிட்ட எப்போதும் போல உங்களுக்கு உறுதுணையா நான் இருப்பேன். மற்றபடி வேற எதுவும் என்னால பிரச்சனைலாம் வராது. உன்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு எங்களுக்கு தெரியும்பா. நீ என்ன பிரச்சனை பண்ண போற? ஆனா உன்னால சில காரியம்லாம் ஆக வேண்டியது இருக்கு. அதுக்குதான் ஒத்துழைப்பியாண்டு. என்னால காரியமா? என்ன காரியம்? இல்லப்பா, இப்பதானே வீட்டுக்குள்ள வந்திருக்க, போக காட்டேன். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி என் மக்களை சந்தோஷமா வச்சு பாத்துக்க. என்னையா சரியா? நீங்க சந்தோஷமா இருந்தா போதும், மற்றபடி வேற ஒன்றும் வேணாம். மாமா, நான் திரும்பவும் சொல்றேன், உங்க பொண்ணை நீங்க எப்படி வளர்த்தீங்கண்டு, நீங்க வளர்த்த லட்சணம் என்னண்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என் பொண்டாட்டிய நான் நல்லா பார்த்துக்கிருவேன். அதையும் தாண்டி என் குடும்பம் அவரை நல்லா வச்சு பார்த்துக்கிறோம். இப்படிப்பட்ட குடும்பம்னு உங்களுக்கும் தெரியும். என்னமாமா, அதெல்லாம் நீங்க கவலையெல்லாம் பட வேணாம். உங்க பொண்ணை தப்பு என் பொண்டாட்டியை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். பேசுற, பேசு. இப்ப தானே உள்ள இறங்கியிருக்க. இனிதே நான் யாருண்டு நீ தெரிஞ்சுக்க போற. கூடிய சீக்கிரத்துல உனக்கு நான் யாருண்டு தெரிய வைக்கிறேன். நான் என்னமோ என்னோட தேவைக்காகவே உங்களை இந்த வீட்டுக்குள்ள வர வச்சிருக்கேன். ஆனா என் தேவை முடிஞ்சதுக்கு பிறகு உன்னை என்ன செய்யறேன்னு பொறுத்து இருந்து பாரு. ஓடிக்கிட்டே இருக்க நில்லு. என்ன இங்க வந்ததுல இருந்து ஆள் ஒரு தினுசாவே இருக்க. ஏன் யார்ட்டையும் பேச மாட்டேன், ஓட்ட மாட்டேன்? என்னாச்சு உனக்கு? வீட்டை சொல்லிதானே கூட்டு வந்து எந்த பயமும் பழத்தமும் உனக்கு இருக்க கூடாதுண்டு பிறவென்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு மாதிரி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. என்ன ஒரு மாதிரி இருக்கு? என்னமா அரேஞ்ச் மேரேஜ் பண்ண மாதிரி பேசிக்கிருக்க? அதெல்லாம் உனக்கு எந்த மாதிரியாவும் இருக்க வேணாம். எனக்கு புரியுது. பட் நாளா ஒரு தொழிலாளியாக வந்துட்டு போனவன் இன்னைக்கு வீட்டு மருமையாக வந்துட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ட்டு எனக்கும் தெரியும். ஆனால் அதெல்லாம் நீ நினைக்கக்கூடாது. என்ன, என் அப்பாவே நம்மளை ஏற்றுக்கிட்டது பிறகு உனக்கு என்ன? அதை எதையும் போட்டு மனசில் போட்டு குழப்பாதம்மா, சரியா? புரியுதா? தாமரை, உன் அப்பே நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டியான்னு நீ நினச்சிக்கிருக்க. ஆனால் உன் அப்பன் பேச்சிலே அவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடதே நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கிற மாதிரி நடிக்கிறான்ட்டு எனக்கு புரியுது. அந்த நோக்கம் என் குடும்பத்தை நோக்கிண்டு எனக்கு நல்லா புரியுது தாமரை. ஆனால் இப்போ நான் என்ன செய்யணும்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. உன் அப்பனை நீ நல்லவனா நினைக்கிற, ஆனால் இன்னமும் அந்த ஆள் கெட்டவனா தான் இருக்கியான். அது உனக்கு எப்படி புரிய வைக்க போறேன்ட்டு எனக்கு தெரில. திரும்பவும் நான் புரிய வச்சேன்னா உனக்கு என் மேலே விருப்பம் வந்துடும். என்னையும் தாண்டி என் குடும்பத்து மேலே உனக்கு எந்த சூழ்நிலையும் விருப்பம் வந்துடக்கூடாது. என்ன வெறுத்து ஒதுக்குறியா அதை நான் தாராளமாக ஏற்றுக்கிறேன். என் குடும்பத்தை நீ எந்த சூழ்நிலையும் வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது. ஏன்னா சின்னதாக ஒரு கிரிசல் விழுந்துட்டா கூட என் குடும்பம் நாலு துண்டா போயிடும். முதல்ல உன் அப்பா என்ன நோக்கத்தோட நம்மளை இங்கே வர வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு பிறகு இருக்கும் அப்பனுக்கு. பரா, என்ன திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்க? என்னோட வாய் வந்து சொல்லுமாமா. என்ன ஏன் இங்க இருக்க பிடிக்கலையா? சரி நம்ம வீட்டுக்கு போயிடுவோமா? ஏய் லூசு, அப்படி அடி சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு மாதிரி இருக்கு. சரியா போயிடும், மதியானத்துக்குள்ள சரியா போயிடும். உனக்கு ஒரு மாதிரி இருந்தா சொல்லு, நம்ம வேணா நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். நீ ஒரு மாதிரி இருந்துக்கிட்டலாம் இங்கே இருக்க வேண்டாம். எனக்கு உன் சந்தோஷமே முக்கியம். பைத்தியம், ஆளை பாரு. என் சந்தோஷம் முக்கியமா? நீ ஆசைப்பட்டு நீ சந்தோஷப்பட்டுன்ற ஒரே காரணத்துக்காகவே உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன். என்ன, மற்றபடி வேற எதுவும் இல்லை. அது புரியுது, ஆனால் நீ ஒரு மாதிரியா இருக்கு, அதையும் கஷ்டமா இருக்கு. சரி அதை விடு. அப்புறம் அம்மா கேட்டாங்க, எங்கே நாங்கள் பேசலை நாங்கள் வைக்கலன்னு சொல்லி வாழ்க்கை தள்ளியிலே போட்டிருக்கீங்களான்னு. நான் சொன்ன பற்றியே கேட்பாங்கன்னு அதே மாதிரி கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன், இல்லைம்மா அப்படிலாம் கிடையாது, வாழ்க்கையெல்லாம் தள்ளி போடல. ஃபஸ்ட்டு 2 மாதம் ஒரு மாதிரி இருந்தோம், அதுக்கு பிறகு குழந்தை வேணும்னு முக்கியம் எடுத்து வாழ ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னேன்னா என் தங்கச்சி கேட்டா, அப்போ சீக்கிரமா நீ சித்தியாக்க போறியாண்டு. எனக்கு கூட ஒரு மாதிரி வெக்கமாக இருந்துச்சு தெரியுமா? அப்படியா? உனக்கே வைக்க வந்துச்சு? இல்லை, அவன் எப்போ சித்தியாக்க போறேன்ட்டு கேட்டா. எனக்கு கூட சீக்கிரமாக அம்மா ஆகணுன்ட்டு ஆசைதேன், அதனால வைக்க வந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. சி போடா, தெரிய மாதிரி கேட்பான். அப்ப சீக்கிரமா அம்மா ஆக்குங்கிற அதானே? உன்ன மாதிரியே குட்டி மருது வேணும். அதுக்கு என்ன ஆக்கிருவோம். இன்னும் 1 மாசம் பொறுக்க சொல்லி வாங்கி எடுக்க வைக்கிறேன்.
ஒரு சந்தன காட்டுக்குள்ளே ஒரு சந்திரன் காயையிலே சிறு சிங்கார கூட்டுக்குள்ளே மழை தென்றலும் வீசையிலே. அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? பெருசா வாடி. நான் வேலை இருக்குன்னு சொல்லி சொன்னா இல்லையா? சீக்கிரம் வர போறியா என்ன? நீங்க ஏன் பேச மாட்டியா? பேசுங்க பேசுங்க. என்ன பார்வை? இல்ல ஒண்ணு இல்ல. மூஞ்சில குத்தி போய் பாத்துக்கறங்க. எனக்கு வேலை நடக்குற இன்யாரம் உங்க வீட்டோட மூத்த மருமகளும் உங்க அப்பத்தாவும் என்னை வச்சு செய்யறதுக்கு வெளியே காத்துக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு அரிசி ஊற வச்சனால அதை நான் செய்யவே இல்லை. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எத்தனை வட்டம் குளிப்பா? ஒரு வட்டம் தான் குளிப்பா. மிஞ்சி பிஞ்சி போனா 2 வட்டம் குளிப்பா. இன்னைக்கு நான் 3 வட்டம் குளிச்சிருக்கேன். ஏன் குளிச்சா தப்போ? தப்புன்னா ஒண்ணு நான் சொல்ல கிடையாது. வீட்டுல சோழி இருக்குல்ல, உங்க சோழியை பார்த்துட்டு போக வேண்டியதானே. என்ன நினைச்சுக்கிறிய? சரி இன்னொரு வட்டம் குளிக்குமா? வர்றா சேட்டையா? அப்படிதான் நீ சேட்டை பண்ணுவீ. மாமா சொல்ல கேளுங்க, விடுங்க மாமா. ஏனும்டே சரியான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆள் ஒரு திணுசாவே நடந்துக்கிறீங்க. என்ன ஏன் பொண்டாட்டி நான் நடந்துக்கிறேன்? என்ன கேள்வி கேப்பியா? நீ என்ன? சப்பா மாமா, எனக்கு இந்த தலை ஈரமா இருக்கு மாமா. காய போடணும் மாமா. வெளியே சோழி இருக்கு. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப வெளியே போறேன் தானே கிளம்பிக்கிறீங்க. மறுபடியும் என்ன உங்களுக்கு? நீ வராத வரைக்கும் நல்லாவே இருந்தேன். நீ வந்தாதான் ஒரு மாதிரி கிறுக்கு தட்டி இருந்து. என்னன்னே தெரியல. என்னமோ கிறுக்கு தட்டுற மாதிரி மாய மந்திரத்தை வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, எந்த நேரத்துல இந்த ஆளுக்கு என்னென்ன வரும்னு எவனாலையும் கணிக்க முடியாது. பொண்டாட்டினால மட்டும்தான் கணிக்க முடியும். அதுக்குதான் பொண்டாட்டி. மூஞ்சி விளங்க ரெடி ஆயிட்டீர. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன எடுத்து தரணும்? என் கூட வயக்காடுக்கு வரியா? உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. இருக்கும் ஆள பாரு. மூஞ்சி ஆளும். நான் உனக்கு கேட்கட்டா? நம்ம அணுக்குட்டி இருக்கால, என் அண்ணே மக, அவளை பார்க்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். நம்மளுக்கும் இதே மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்ண்டு. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பெற்று தரியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க குழந்தை குட்டியில எது வேணும்னு. இப்ப என்ன? தெரியல, அணுக்குட்டியை பார்க்க ஆசையா இருக்கு. அதனால தான் கேட்குறேன். என் பெற்று தர மாட்டியோ? உங்களுக்கு நான் பெத்து கொடுக்காம யார் பெத்து கொடுக்க போறா? பெத்து தந்துருவோம். ஆனா நீங்க சரி விட்டு வர மாட்டீங்க. அதுக்கெல்லாம் ஓ, நாங்க சரி விட்டு வர மாட்டோமோ? ஆமா, சரி விட்டு வந்தா இந்நேரம் நானும் மாசமா இருந்திருப்பேன். ஏய், என்னடி பேசிக்கிருக்க நீ? இருடி மாவளி, மாமி இறந்து காட்டுறேன். அப்படி போடு. நான் நினைச்சது நடந்துருச்சு மாமா. இதைத்தையும் எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட. நீங்க என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு நிற்கும் போது உங்களுக்கு அதை கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் எனக்காக ஒரு விஷயத்த செஞ்சாலே அது உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. அத்தை சொன்னது சரிதான். இப்படி செஞ்சா இப்படி கூட வருவாங்களா? இன்னைக்கு ராத்திரியே நான் நினச்சதை முடிக்கிறேன். நாளைக்கு இந்த குடும்பத்துக்குள்ள சண்டை வரல. நாளைக்கு வெட்டி அவங்க அடிச்சு மல்லு கட்டி உருள வைக்கிறேன். என்னாடி? உங்களுக்கு இல்லாதது மாமா நான் பெற்று தரேன். நான் சொன்னேன்ல வருவாண்டு வந்துட்ட பத்தியா? ஏன் மாச்சி இப்படி சொல்றீங்க? உங்க மக தானே. எனக்கு தெரியும். எங்க அம்மா என்னை பத்தி போறேன்னு பேசும். எனக்கு தெரியாதா? என்ன பேசிக்கிறீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஓண்டதுக்கு சொல்லணும். இப்ப என்ன வண்டிக்கு வந்த? நானு வரணும் நான் நினைச்சு வரல. உன் பேராண்டி கிடக்குறான்ல, மீன் குழம்பு வச்சு தர சொல்லி உயிரை வாங்கிக்கிறீங்க. வீட்டுல மொளாப்படி இல்ல, வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். நான் சொல்லல. இப்ப இருக்கவே வருவா. இதுக்கிட்ட அம்மா வீடுலாம் பக்கத்துல இருக்கவே கூடாது. வந்து வந்து மொளாப்படி வாங்கிட்டு போவா தெரியுமா? டாவாரு ஓ மொளகாப்படி ஒண்ணு எனக்கு தேவையில்ல. உன் பேராண்டிக்கு நீ வச்ச மொளகாப்படியில குழம்பு வச்சா அவருக்கு சோறு இறங்குமா? இல்லனா இறங்காதா? அதுக்காகவே வந்தேன். நாங்க வீட்ல அரைச்சு வச்சிருக்க மொளகாப்படி. ரொம்பத்தே. தாத்தா புது மருமகளே, என்னடி கேளு உங்க மாமியார? அடியாத்தி, இந்த மக அம்மா சண்டைக்குள்ள நான் வர மாட்டேன். என்ன இதுக்குள்ள கொடுத்து வர்றிய? உங்களுக்கு என்ன வாங்கிட்டு போங்க. பரவாயில்ல, நான் பெத்தவ மாதிரி நீ கிடையாது. அது வரைக்கும் சந்தோஷம் தான். எங்க நான் பெத்தவள காணா? ஆள காணாமே. நான் வீட்டுக்குள்ள வந்தல இருந்து பாக்குறேன். எங்க மூலையில உட்கார்ந்து படுப்ப தாள காணாமே. அம்மா உலகத்திலே இல்லாத புள்ளைய பெத்து வச்சிட்டமா நீ. உலக்கி அரிசி ஊற வைன்னு சொல்லிட்டு போக அரிசி ஊற வைக்காம எதுவும் செய்யாம அவார்ட்ல போட்டு போயிட்டா. பாலை முடி வேண்டாம் பூட வந்து குடிச்சிட்டு போயிருச்சு. என்னத்த சொல்ல? என்னதான் புள்ள அழைத்து வச்சிருக்க நீ? நீங்க தானே விருப்பப்பட்டு கட்டினியா? அனு இங்க ஏன்டது கேள்வி எடுக்கிறிய? மொளாப்படி அள்ளி கொடுங்க. அங்க அடுப்புல குழம்பு இது பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். அத்தையை பார்க்க சொல்லிட்டு வந்திருக்கேன். அவ வெங்காயத்தை வதக்கிருக்கா, கொண்டு போய் மொளாப்படியை கொட்டணும். தான் நான் எடுத்துறேன் சித்தி, வாங்கிட்டு போங்க. சரி தங்க மகளை காணா? வீட்டுல யாருமே காணாம எங்க போனாங்க? அவங்க பாப்பாவை ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்த்து வர்றதுக்கு ஏக்க போயிருக்காங்க. மற்றவங்க எங்கே போனான்னு தெரில. மருதும் தாமரையும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க விருந்துக்கு. அப்புறம் அவந்திகாவும் கொழுந்தனாரும் ரூம்குள்ளே இருந்தாங்க. எங்கே போகணும்ட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் அம்மாச்சி அரிசி உரைக்க சொன்னதுக்கு இன்னும் ஊற வைக்காமல் போயிடுச்சு. சரி அதை நாம செய்யலாம்ட்டு வந்துட்டோம். மற்றவளை எங்கே போனாங்கன்னே தெரில. ஒருத்தர் வீடு தங்க மாட்டாங்க. எடுத்து சொல்ல. சரி மிளகாப்படி எடுத்து கொடு, நான் கிளம்ப. சரிங்க. அப்புறங்க எடுத்து தாரம்படி ஆளை பாரு.
அம்மாச்சி வாங்க வெளியே. என்ன ஒருத்தர் சவுண்டிங் ஆனா? எல்லாம் வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க, மற்றவங்க வெளியே போயிருப்பாங்க. இந்த வீட்டு தலைமை தாங்குற மூத்த மருமகன் ஒருத்தி வந்திருக்காளா, அவளா வீட்டுக்குள்ள தான் இருக்கா. எல்லாரும் வாங்க வெளியே. அம்மாச்சி யாரும் வந்திருக்காங்க, சத்தம் போடுறாங்க, வாங்க போவோம். ஆமா கேட்ட குரலாட்டம் இருக்கு. அந்த கண்ணத்தை குரல் மாதிரி இல்ல, வாங்க போய் பாப்போம். யாரோ வந்திருக்காங்க போல மாமா, வாங்க போவோம். ஆமா சத்தம் கேக்குது. சரி வா. நான் தலை சீவிட்டு வரேன், போங்க. சரி காதலன், வா நம்ம போலாம். ரொம்ப நேரமா நம்ம பம்பு செட்டுல உட்கார்ந்து இருக்கோம். யாராவது வந்தாங்கன்னா அம்படுதி. யாராவது வந்தாங்க அம்பிடுத்தான்னா? இது உங்க பம்பு செட்டு தானே? ஆமா எங்க பம்பு செட்டுனே. யார் இல்லன்னு சொன்னா? யாரும் இல்லன்னு சொன்னா உங்க மூஞ்சி மகர உடைச்சு நான் இடம் மாத்தி போடுவேன் தெரியுமா? உங்க பம்பு செட்டு தானே, அதுக்கு எதுக்கு நீ மூஞ்சி மாறல இடம் மாத்துற? இல்ல காதலன், அப்படி சொல்லல. இப்ப நம்ம பம்பு செட்டுல ரொம்ப நேரமா குடிச்சிட்டு இருக்கோம்ல, யாராவது இந்த சைடு போற வரவங்க பாத்துக்கிட்டாங்கன்னா, பாத்துக்கிட்டு சொல்லிட்டாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும்னா அதுக்காக சொன்னேன். ஓ, உனக்கு பிரச்சனை எல்லாம் வரும்னு கூட தெரியுமோ? ஏ நில்லுல, நான் இப்ப என்னல பேசுனேன்? நான் உன்னை விட அறிவாளி தெரியுமா? நான் உன்னோட அறிவாளியா இருக்க கண்டதே உன்னை பத்தி தெரிஞ்சு நான் உன்னை காதலிச்சு கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். உன்னை ரயின்னு விட்டே வச்சுக்க, பறந்துருவ. பைத்தியம், யாராவது அப்படி பேசுவாங்களா? லூசு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னையதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுக்காக நான் என்ன செய்யணும்? அப்ப என்ன வேணாலும் செய்யலாமா? அப்ப சரி, நம்பிக்கை வர வச்சிருவோம். எந்த பெண்ணோடும் எழுவது காமமே, அடி உன்னோடு தோணலையே, சிறு முந்தானை மூடிடும் தெய்வமே, உன்ன முத்தாட தோணலையே, சுத்தமுள்ள உத்தமி குணத்துக்கு இந்த மனம் விழுந்தாச்சு. எது கெட்ட பழக்கமா? எங்க என்னை பாரு. உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்க, என்ன உரியாமட்டில போடுறதை விட உன்னைய தூக்குல தொங்க விட்டுருவாங்க. ஆளு பாரு. இப்ப நம்பிக்கை வந்துருச்சா? ஆனாலும்டா கெட்ட பழக்கம் நீ எவன் சொன்னது? பொண்டாட்டி கிட்ட பண்ண கெட்ட பழக்கம் கிடையாது. ஓ, உனக்கு தெரியுமோ? எவன் வந்தா என்ன, நம்ம உட்காந்துருப்போம். வேணாம்ல, விடு. என்ன சீனியர், இப்போதைக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். யார் ஐயர், நீ வர ரொம்பத்தையும் பண்ணிருக்க. எங்கேயாவது பேசும்போது கூட்டு போட சும்மா சும்மா நோய் நோட்டி கேள்வி கேட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி? ஏன் சீனியர், நான் கேள்வி கூட கேட்க கூடாதா? ஆத்துல இருந்து நீங்க மட்டும் கூட்டிட்டு வந்துட்டீர். ஏதாவது தப்பு நடந்துட்டா என்ன செய்வேன்? ஐயோ ஐயோ என் அண்ணே, நாம மட்டும் அவனுக்குள்ள உட்கார்ந்து இருந்தோம். இன்னைக்கு அந்த பம்பு செடியில முக்கி என்ன கொண்டு வந்துருப்பியா? நாளைக்கு நீ போட்டாக்கு வாழ போட்டு 16 நாள் காரி செஞ்சிருப்பாங்க. அவன் உங்க அண்ணனா? யாரு அவனுக்கு இந்த காதல் கத்திரிக்கல பிடிக்காது தெரியுமா? அப்படியே உங்க ஒண்ணே என்ன செஞ்சுக்கிருக்காப்ல? புள்ளேன்னு சொல்லிக்கிருக்கா, அதுவும் அத்தாச்சி. ஏல, இப்ப நம்ம எதுக்கு பம்பு செட்டுக்கு வந்தோம்? பேசி சிரிக்க. காதலர்கள் மட்டுமே பம்பு செட்டுக்கு வருவாங்க. அப்ப உங்க அண்ணன் காதலிக்கிற, நீ வேணா பேசுறத பாருவேன். சும்மா சும்மா கோவப்பட்டே இருக்காத சுச்சி. நீங்க கோபப்பட மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். போங்க, வர வர நீங்க பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல. எனக்கு என்னதான் அப்படி பிடிச்சிருக்கு? என்னையுமே பிடிக்கலன்னு சொல்லுவேன். விட்டா கொஞ்ச நாள் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடலாம்ங்கிற. நம்ம காதல் டைவர்ஸ் தான் உங்களை பண்ணணும். ஐயோ ஐயோ, காதல் டைவர்ஸா? அடியாத்தி, ஐயருட்ட பிள்ளைங்க காதலிக்கிறீங்க? ஏன் காதலன்? ஐயருட்ட பிள்ளைங்களா? இந்த கவுச்சி சாப்பிடுறதானே? ஐயோ, இந்த பிள்ளை கல்யாணம் கூட்டத்துல மொத்த குடும்பத்தை கவுச்சி சாப்பிட விட்டுறியானே. எனக்கு சோறு முக்கியம். பாத்தியா, உன்னொன்னு காதல் தான் பண்றியான். வா போய் உங்க அண்ணன் கிட்ட போய் நிப்போம். இவன் காதல் பண்றது இந்த வீட்டுல நான் போட்டு தரேன். நீ பேசாம என்ன பேசுறீங்கன்னு கேப்பா. ஏய், போட்டு தரது பிறகு இருக்கட்டும். வா முன்னாடி போய் தைரியமா நிப்போம். சும்மா இரு, உனக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் சரியான ஆளு. அவன் முன்னால போய் நிக்க வேணாம்.
யாரு அவங்க காதல் பண்றது ஸ்பீடா பார்த்தா அவங்க இந்த ஜென்மத்துல காதல் பண்ணி முடிக்க மாட்டாங்க. நான் வீட்டுக்கு வேற போகணும். என்ன நினைச்சுக்கிருக்க நீ? வா போவோம். இல்ல எங்க ஆத்துல எனக்கு மேட்ரிமோனியில மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கா தெரியுமா? ஏன் உங்க அப்பா என்ன லூசா? அந்த ஆளுக்கு மண்டலை வளர்க்கியா இருக்கு. எதுக்கு மேட்ரிமோனியில போய் மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்? இப்படிலாம் சொல்லாதே டோப்னாரே. எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவர் உங்க வருங்கால மாமனார். மாமனாரு உங்க அப்பனுக்கு அறிவே இல்லடி. மேட்ரிமோனியில வேணா போய் மாப்பிள்ளை பாப்பானா? அதே ராஜா மாதிரி இருக்கம்லடி. மூக்கேல இவள ராஜாவா ராஜா. முகரையில பாரு. உங்களுக்கு நீ டோப்னார் பத்தி தெரியல. இப்ப காலேஜ் முடிய நம்ம எப்ப கல்யாணம் பண்ண? சீனியர் உங்க ஆத்துல பேசுறீங்களா? பேசி எங்க ஆத்துல வந்து பொண்ணு கேட்க சொல்றீங்களா? இது பொண்ணு கேட்க சொல்லவா? இப்பதான் அப்படி ஒவ்வொருத்தருக்கா கல்யாணம் ஆகிருக்கு. உடனே கல்யாணம் முடிச்சு போட்டு நீ செருப்பு கொண்டு அடிச்சு வெளியே அனுப்பிடுவாங்க. கேரி இப்ப நீ வாங்கிட்டு போற. ஏன் நான் வீட்டுக்கு போகணும்ல? ஐயோ இவ ஒருத்தி வீட்டுக்கு போனே. இருக்காதலன். நீ ட்ரெஸ் கழட்டு. எது? நீ ட்ரெஸ் கழட்டு நான் சொல்றேன். என்னல? பின்ன என்ன பண்றீங்க சீனியர்? எனக்கு தான் ஒவ்வொரு நாளும் மனசெல்லாம் படபடன்னு இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்க ரொம்ப ஜாலியாக தான் இருக்கீங்க. என்ன என்னை கழட்டி விட்டுண்டு வேற ஏதாவது பொண்ணை கூட பார்த்து உங்க ஆத்துல கல்யாணம் முடிக்க சொன்னா கல்யாணம் முடிச்சிருவேன் அப்படின்ற லட்சணத்துல நீங்க இருக்கீங்க. கிழிச்சாங்க. நீ பாருங்க, உங்க மனசுல நல்ல ஞாபகம் இருக்கட்டும். இந்த ஜென்மத்துல சுஜிக்கு செல்வா தான், செல்வாக்கு சுஜி தான். அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. புரிஞ்சுதுனா? புரியல மாமி. யாரப்பாடே யார் நீங்க ரெண்டு பேரும்? என்ன சொல்லட்டுமா நம்ம யாரு? காதலன் வாயை புத்திட்டு ரில்லண்ட் வச்சு கம்பிட்டு உங்களுக்கு என்னது வித்தியாசமான ஹேர் ஸ்டைலா இருக்கு. யார் நீங்க? ஏன் நாங்க யார் அர்த்தம் உங்களுக்கு என்ன? நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கேனே. உங்களை கூட எங்கேயோ பாத்திருக்கேன். நானும் தான் உங்களை பல இடத்துல பாத்திருக்கேன். அதுக்காக நான் சொல்லி காமிச்சிட்டு இருக்கேன். உங்க ஜோலியை பார்த்துட்டு வாய் மூடிட்டு பேசாம இருக்க முடியாதோ? எதுக்கு இந்த சீனியர் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? யார் நீங்க? முதல்ல நீங்க ரெண்டு பேரும் யாரு? ஒரு மாதிரி இருக்கு. வித்தியாசமா இருக்கு. என்ன தாலில கட்டிட்டு இருக்கீங்க? தாலில கட்டவே கூடாதா? இந்த பாரு ஐயர் விட்டு பண்ண ரொம்ப பேசிக்கிறத அவ்வளவுதான் பாத்துக்கோ. அவர் என் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? பொண்டாட்டினா புருஷன் ஆயிட்டா இருக்கணும். நீ என்ன கூட்ட கத்திரிக்க மாதிரி இருக்க? புருஷன் மட்டும் பணமா இருக்க ஒசரமா இருக்காப்ல. கொஞ்சம் மேற்பார் ஈச்சரா இருக்கு மாப்பிள்ள. இல்ல என் புருஷன் அப்படிதான். அவர் குட்டையா தான் இருப்பாரு, ஹைட்டா தான் இருப்பேன். இன்னும் ஹைட்டா வளர்ந்துட்டு தான் போவேன். அதை பத்தி உங்களுக்கு என்ன? காதலன் சத்தம் போடாத. நீ பாரு, இந்த வாழை இலைய தலைய கறந்து அரிக்குது. எவ்வளவு உனக்கு ஹேர்ஸ்டைலுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையாம்ல? காதலன் சத்தனார அமைதியா இருக்கு. உனக்கு மட்டும் தான் பிரச்சனையா? எனக்கு இந்த மீச வாய்க்குள்ளே போகுது. பேசாம கடிச்சு தின்னுப்புறோம் பாத்துக்க. நான் குசு குசு பேசின்றேன். நாங்க புருஷன் பொண்டாட்டி அப்படிதான் பேசுவோம். அதை பத்தி உங்களுக்கு என்ன? ஏன் உங்க வாய்ஸ் டபுள் டபுளா ட்ரிபிள் ட்ரிபிளா கேக்குது? நாங்க கொஞ்சம் அப்படிதான் டபுள் டபுள் டிபிள் டிபிள் ட்ரிபிள் ட்ரிபிள். அதை பத்தி உங்களுக்கு என்ன? இந்த மாதிரிலாம் என் கூட பிறந்த தங்கச்சி மட்டும்தான் பேசுவோம். எனக்கு ஒரு தங்கச்சி ஒன்று இருக்கு, அறந்து திண்டு. அது மட்டும் தான் இப்பெல்லாம் பேசுவோம். ஆனா நீங்க பேசுறது பார்த்தா அப்படிதான் தெரியுது. தியா மூக்கில அத நாய் கண்டுபிடிச்சோன்னு சொன்னோம்ல, கண்டுபிடிச்சிட்டான் பாரு. ஏல இதுக்குள்ள தேவலாத வேலை பேசாம ஒத்துக்குருவோம்ல. காதலன் சும்மா இரு, ஒத்துக்கிட்டோம்னா அம்படுதே. அடுத்து எந்த ஜென்மத்திலயும் உன் கூட என்னால சேரவே முடியாது. இதோட உனக்கு எனக்கு மேல பந்தம் முடிஞ்சிரும். நீ வேற எம்பள செத்தனர் பேசாம இராம். சொல்லுங்க. நீங்க எனக்கு கொஞ்சம் கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. இந்த பாருங்க ஐயரே, இப்பலாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தே அந்த மூக்கல அதை விட கடத்திட்டு போயிடுவேன். சீனியா அப்பறலாம் உங்களுக்கு தர முடியாது. நீ பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் யாருன்னே தெரியல. எங்க தோப்புல நிக்கிறீங்க? இந்த பையல பார்த்தா சிங்கு மாதிரி தெரியறியா? அந்த புள்ளைய பார்த்தா ஏதோ ஆப்பிரிக்கா கடத்துல தப்பு சொன்ன மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும். எங்களோட காதல் கதையை கேக்குறீங்களா? நாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா ஆத்திரமா காதலிச்சோம். அதோர மூக்கத்து. காதலன் இந்த மீச என் வாய்க்குள்ளே போகுது. காதலன் லிப்ஸ்டிக் எல்லாம் அழிக்குது. இங்க யாரு வாய் பொத்திக்கிட்டு இருக்கு? அப்படியா? அப்ப நீங்க ரெண்டு பேரும் வேற ஊருக்காரங்களா? ஆமா, என் மனைவி ஆப்பிரிக்கா கண்டத்துல பிறந்து வளர்ந்தவ. நான் சிங்காநல்லூர்ல பிறந்து வளர்ந்தவ. ஆசையா காதலிச்சோம். சேர்த்து வைக்க பெத்தவங்கனால முடியல. அதனால நாங்க வந்துட்டோம். ஓடி வந்துட்டோம். எங்களுக்கு வாழ்க்கை தருவீங்களா? காதலன் நான் மட்டும் பேசிக்கிறேன். நீ பேச காதலன். வாய் திறந்து கேளு. ஆமா, எனக்கு வாழ்க்கை தருவீங்களா? எது வாழ்க்கை தருவீங்களா? என்னோட சீனியர் எதுக்கு உங்களுக்கு வாழ்க்கை தரணும்? உங்க புருஷன் உங்களுக்கு வாழ்க்கை தருவா? காதலன் என்ன உளறிக்கிட்டு இருக்க? தெரியலடி, டங்கு ஸ்லிப் ஆகுது. இப்ப பாருங்க, நானும் உங்களுக்கு வாழ்க்கை தர முடியாது. உங்களை நிறுத்தி பாக்குறது பாவமாவே இருக்கு. வேணா எங்க அண்ணன் வீட்டுக்கு வாரியெல்லாம் கூட்டு போறேன் உங்களை. என்னது எங்க அண்ணன் வீட்டுக்கா? ஏய் காதலன் ஓடிடாமா? எதுக்கு ஓடுற? 2 நாள் உங்க கூட இருந்துட்டு போறேன் உங்க வீட்டுல. காதலன் மூஞ்சி பத்தி பேசாம நில்லு. இல்ல அப்படிலாம் நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். நீங்க நீ மாட்டி விடாம இருந்தா போதும். சரி நாங்க வரோம். ஒரு நிமிஷம் நிக்கிறீங்களா? உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஃபீல் வருது. அப்படியா? எனக்கு கூட உங்க அண்ணனை பார்க்கும்போது நான் 2 ஜென்மத்துக்கு முன்னாடி காதலிச்சு வர மாதிரி இருக்காரு அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துக்கிறீங்களா? நீ ஏன் பொண்டாட்டிடி? வாய் பொத்து காதலன். பாருங்க நீங்க பேச
பேசாம நாத்தனார் கிட்ட காமிச்சிரேன். இல்ல காதலி இப்போதைக்கு காட்ட முடியாது, இப்ப நம்ம தப்பிச்சு ஓடிடலாமா? சரி ஓகே, கவலைப்படாதீங்க. என்ன போங்க, போய் சந்தோஷமா வாழுங்க. எல்லா ஜென்மத்திலயும் நீங்க 2 பேருமே நல்லா இருக்கணும். ஊக்கில்லாத அண்ணா, நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் எல்லா ஜென்மத்திலயும் நாங்க நல்லா தான் இருப்போம். வரட்டா காதலி, போலாமா? போலாம் காதலா.